நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2020ல எடுக்கப்பட்ட ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் அப்படின்ற சீரீஸை பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஆட் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 அதுக்கப்புறம் சீசன் 2 இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நம்ம சீரீஸோட ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலைக்குமே போகாத கேம்ஸ் வந்துட்டு நல்லா விளையாடக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. ஸோ இவருடைய அண்ணன், இவரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ரோட்ல போயிட்டு கூத்தடிச்ச காரணத்தினால அங்க இருக்கிற கார்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தாக்கா இந்த ஊர்ல இருக்கிற யாருமே பாத்தீங்கன்னா காணோம். ஒரு கட்டத்துக்கு மேல ஒன்பதுனா போகும்போது நம்ம எல்லாருமே ஒரு கேமுக்குள்ள இருக்கோம் அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் இந்த சீரீஸோட கதைக்களமா இருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு ஸ்குட் கேம் சீரீஸை விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா இந்த சீரீஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலயும் இந்த சீரீஸோட சீசன் 2வை கம்பேர் பண்ணும்போது சீசன் 1 பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க. ஸோ அதுக்காகவே இந்த சீரீஸை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல சீரீஸ் தான்.